வணக்கம் மக்களே! நம்ம சேலம் மாவட்டத்தில் பல முக்கியமான இடங்கள் இருக்குது. இன்றைக்கி அதில் ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அது என்ன அப்படின்னா, இந்த மாதம் புரட்டாசி மாதம். அதனால் நம்ம பெருமாளை தான் பார்க்க போகிறோம். அந்த பெருமாள் கோவில் எங்கே இருக்குது, எப்படி போகணும், எல்லா டீட்டெயில்ஸ் ப்ளஸ் கோவிலை பற்றின அனைத்து விஷயங்களையும் அதில் சொல்ல போகிறோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப்பும் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேலம் கோரிமேடு ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலுக்கு தாங்க இன்றைக்கி போகிறோம். வாங்க கோயிலுக்கு போகலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் போகலாம், ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் போகலாம். சுமார் ஒரு 7 கிலோமீட்டர் வருங்க. 2 வழியில் போனாலும் அஸ்தம்பட்டியை தாண்டி தான் போகணும். ஸோ அஸ்தம்பட்டி தாண்டி நீங்கள் கொஞ்சம் தூரம் போகும்போதே பார்த்திங்கன்னா கலெக்டர் பங்களா, நம்ம ஹைட் ஆர்ட்ஸ் காலேஜ் இதெல்லாமே நீங்கள் தாண்டி போனோடனே கோரிமேடு வந்துடும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா குருவம்பட்டி உயிரியல் பொங்க போகிற ரோடு. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் ரைட்டில் போனீங்க அப்படின்னா நம்ம கோயிலுக்கு போகிற வழி. சும்மா ஒரு 100 மீட்ரு போனாலே லெஃப்ட்டில் ஒரு ரோடு இறங்கும். ஸோ அங்கே ஒரு போர்டே போட்டிருப்பாங்க, நம்ம கோயில் செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் அப்படி ஜஸ்ட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா போதும், அங்கே ஒரு வாலில் அழகாக படம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க, திருக்கோயில் செல்லும் வழி அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். கோவில் வந்தாச்சுங்க. முன்னாடியே பாருங்கள், நல்லா பிரம்மாண்டமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. என்ட்ரன்ஸ் பாருங்கள், அவ்வளோ அழகாக, உண்மையாக திருப்பதியில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரான உடனே கொடிமரத்தை நம்ம பார்த்துட்டு வணங்கிட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா 22 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட கோவில். இது யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரிமேடு பகுதியில் வசித்து வந்த குருசாமி அப்படிங்கிற ஒருத்தரால் இது உருவாக்கப்பட்டது. அவர் நம்ம பெருமாள் மீது மிகுந்த பக்தி கொண்டு அவர் ஒரு சின்ன இடமா ஆரம்பித்து, ஸோ அப்படியே அந்த இடத்த நல்லா விரிவுபடுத்தி அந்த இடத்தையே நல்லா அழகாக சுற்றுச்சூழல் சூப்பராக ஏற்படுத்தி வச்சுருக்காரு. உண்மையான திருப்பதி எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு அழகு பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இப்போ நம்ம பெருமாளை வணங்க வந்துட்டோம். ஸோ நம்ம பூசாரி என்ன பண்ணிகிட்டு இருந்தார், நல்லா பூ அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தார். பெருமாளுக்கே உகந்த ஒரு அலங்காரத்தை பண்ணிகிட்டு இருந்தார். அழகாக துளசி மாலை ப்ளஸ் இந்த பக்கம் அவரோட கெட்டப்பனே சொல்லலாம், அதுதான் பார்த்தாலே அது நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதை ரெடி பண்ணிட்டாரு. ரெடி பண்ணிவிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நமக்காகவே பூஜை பண்ணாங்க. ஸோ நம்ம கோவிலுக்கு போனது செவ்வாய்க்கிழமை காலையில் போனோம். ஏன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா எங்களால் பெருமாளை நல்லா திருப்தியாக பார்க்க முடிஞ்சது. அழகான ஒரு தரிசனம் கிடச்சிது. வெளியில் வந்தவுடனே பூசாரியெல்லாம் நாங்கள் நல்ல ஒரு ஆசீர்வாதம் பண்ணார். சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் ஹாப்பியாக வந்தோம். பாருங்கள், கண்ணுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியாக, மனசுக்கு நிறைவாக இருக்கார் பெருமாள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சேலத்தில் இருந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இப்போ புரட்டாசி மாதம் சாட்டர்டே இந்த 4 சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை கண்டிப்பாக நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கோவிலோட கதவுல பார்த்திங்கன்னா அப்படியே 2 பக்கமும் அழகாக கடவுளை அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க. அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிற்கிதுங்க. இன்னமும் வெளியில் வந்தாச்சு. வெளியில் பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு மேலே நம்ம ராமர் இருக்கார், ப்ளஸ் நம்ம பெருமாளோட ஒவ்வொரு அவதாரமுமே 2 பக்கமே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த அழகெல்லாம் நீங்கள் ரசிக்கணும். ஸோ இன்னும் சில விஷயங்கள் என் நண்பர் இப்போ சொல்ல போகிறாரு உங்களுக்காக, அதையும் கேளுங்க. இப்போ நம்ம பார்க்குறது நாகலிங்க கிருஷ்ணர் தான் பார்த்துட்ருக்கோம். ரெகுலராக கிருஷ்ண பகவான் தனியாக தான் இருப்பார். இந்த சன்னிதானத்தில் பார்த்திங்கன்னா நாகரோட கிருஷ்ணர் இருப்பார். அதனால தான் இவருக்கு நாகலிங்க கிருஷ்ணர்னு பேர். இவருக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, ஒவ்வொரு ரோகி நட்சத்திரப்பையும் இவருக்கு சிறப்பான அபிஷேகங்கள், ஆராதனை, தீபாராதனைலாம் சிறப்பாக பண்ணுவாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நரசிம்மரை பார்த்துட்ருக்கோம். ரொம்ப பேருக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். எப்படி ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும்
நந்தி பகவானுக்கு சிறப்பான பூஜைகள் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் பெருமாள் கோவில் இருக்கிற நரசிம்மருக்கு சிறப்பான அபிஷேகங்கள் செய்வாங்க. நந்தி பகவானுக்கு என்ன நம்ம அபிஷேகம் செய்கிறோமோ அதே மாதிரி பெருமாள் கோவிலில் நரசிம்மருக்கு பிரதோஷம் அன்னைக்கு சிறப்பான அபிஷேகங்களும் தீபாரதனையும் காட்டுவாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன். துர்க்கை அம்மன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கடவுள், எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நம்ம விளக்கு போடுறது அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு மங்களகரமான, அதுவும் அந்த விளக்கு எலுமிச்சப்பழ விளக்கு போட்டோம்னா அவ்வளோ ரொம்ப ஒரு விசேஷமாக நம்ம நினச்ச காரியம் கைகூடி வரும். ஸோ இந்த கோவிலை பற்றி சுருக்கமாக சொல்லணுன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு சேலத்தில் ஒரு திருப்பதிக்கு இணையான ஒரு கோவிலே நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபேமிலியோடு வந்துட்டு போகிற ஒரு அழகான ஒரு இடம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கோவில் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற இடம் வந்து அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. பக்கத்துலேயே கோமாதா சாலை வந்து அமைச்சிருக்காங்க. அது நிறைய கோவிலில் வந்து இருக்காது. ஸோ இந்த கோவிலில் அந்த கோமாதா சாலை அமைச்சிருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு கோவிலுக்குள்ளேயே ஒரு பெரிய கிணறு, அந்த கிணறில் ரொம்ப அழகான ஒரு மீன்கள் எல்லாம் வந்து இருக்காங்க. நிறைய பேர் வரவங்க சொல்கிறாங்க அந்த மீன்களுக்கெல்லாம் நிறைய பண்ணு வாங்கிட்டு வந்து போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்களோட ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கும் வரலாம், நம்ம கோவிலுக்கும் வந்து ஒரு பெருமாளை பார்த்துட்டு போகணுன்னா இந்த மாதிரி இடங்களை மிஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப ஒரு அழகான ஒரு விசேஷமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இந்த வெங்கடாச்சலபதி இன்றைக்கி பார்த்ததில் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ. இவ்வளோ நேரமாக நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா சொர்க்கவாசல். நம்ம எல்லா பெருமாள் கோயிலுமே இருக்கும். ஸோ சொர்க்கவாசலை தாண்டி அடுத்தது லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பக்கமே நம்ம பசுமாடை நல்லா அழகாக வளர்த்திட்ருக்காங்க. ஸோ இந்த இடம் உண்மையாகவே ரொம்ப மன அமைதிக்கான இடமாவே இருக்குது. கடவுளோட அருளும் மன அமைதியும் நல்லாவே கிடைக்குது. நம்ம இந்த கோவிலை உருவாக்கின குருசாமி இருக்கார் இல்லைங்களா, அவரோட சன் விஸ்வநாதன் தான் இப்போ வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கார் கோவிலை. எனக்கு இந்த கோயிலில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிணறு மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த கோவிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனோம், அதனால் தெரியல. ஸோ நார்மல் கிணறுன்னு தான் கிட்ட போனோம். கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது ஃபுல்லாக மீன்கள் இருக்குது. கோல்டு ஃபிஷ்ஷு, ஷார்க்கு, எல்லா மீனுமே இருக்குது. நல்லா பெருசாகவே இருக்குது உண்மையாகவே. ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம ஃபேமிலியோடு வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தால் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே வந்து வரக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா, விசேஷ நாட்களில் வரக்கூடிய மக்கள் மீனுக்கு தேவையான உணவெல்லாம் போடுறாங்க. கிணறும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மீன் வந்து வெளியில் வந்துட்டு போகிறது பாருங்கள், நல்லா தெரியுது, அழகாக விளையாடிட்டுருக்கு. ஸோ இதை பார்க்குறதுக்கே வந்து நம்ம கண்டிப்பாக போகலாம். ஏன்னா குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. சரி, ஒரு கோவிலில் கடவுள் அருள் ப்ளஸ் மன அமைதி ப்ளஸ் நல்ல இயற்கைக்கு நல்ல ஒரு இதமான இடமும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். கோவிலோட அழகை வந்து நாங்கள் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் போய் நேரில் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். கண்டிப்பாக நீங்கள் சேலத்தில் இருந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த 4 சனிக்கிழமையில் ஒரு சனிக்கிழமை கண்டிப்பாக போய் பெருமாளையும் பார்த்துட்டு இந்த இடத்தையும் பார்த்துட்டு வாங்க. உண்மையாகவே நல்ல பக்தி நிறைந்த இடமா இருக்குது. ஸோ உங்களுக்கு பக்தியும் கிடைக்கும், அருள் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் திருப்பதிக்கு போகணுங்கிற கட்டாயம் கிடையாதுங்க. இங்கே வந்தாலே நம்ம திருப்பதிக்கு போன அனுபவமும் சந்தோஷமும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் ஹாப்பி சேலம் 360. தேங்க்யூ.